கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளிலே யோவான் எழுதிய சுவிசேஷத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானிப்போமாக. யோவான் 15:17வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அநேக காரியங்களை கற்பித்து, அநேக உபதேசங்களை உபதேசித்து, அநேக விதமான அற்புத அடையாளங்களை நிகழ்த்தி, எல்லாவற்றிலும் கூட ஒரு நோக்கம் உண்டு என்பதை தேவன் மறைமுகமாக போதித்தவராக முடிவிலே இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறதையும் நம்மாலே பார்க்க முடியும். நான் என்னவெல்லாம் உங்களுக்கு கற்பித்தேனோ, எவைகளெல்லாம் நீங்கள் கண்டீர்களோ, அற்புத அடையாளங்களை எல்லாம், இவைகளிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு. அது என்னவென்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிகமாக எதிர்பார்க்கின்ற காரியம் அல்லது கனி அன்பு. ஆவியின் கனிகளிலே முதலாவது கனி அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். இது எத்தனை உண்மை! தேவன் நம்மேல் கொண்டிருக்கின்ற அன்பை நாம் அறிந்தவர்களாய் மட்டுமல்ல, அதை அறிந்து விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை முழு வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். God is having such a great love. தேவன் தம்மிடத்தில் ஒரு மிகப்பெரிய அன்பை கொண்டவராய் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. ஆமென். God is love. God is love. Not the love is God, but God is love. பாருங்க, அன்பு தேவன் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நமக்கு வேதம் போதிக்கிறது. அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கிறான். எவர்களெல்லாம் அன்பிலே நிலைத்திருக்கிறார்களோ, எவர்களெல்லாம் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் தேவனுக்குள்ளே, ஜீவனுள்ள தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறார்கள் என்பதை பொருளாக எங்க பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் பக்தன் இப்படியாக நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஒன்று அறிய வேண்டும். அது என்னவென்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். If you don't have the God's love, you don't know who is God. உண்மையாகவே தேவன் யார் என்பதை உங்களுக்கு தெரியாது. நீ அறியாதவனாய் இருக்கிறாய். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறபடி அன்பு வேதத்தில் நமக்கு போதிக்கப்பட்ட பிரதான கட்டளை. அன்பு வேதம் மக்களுக்கு போதிக்கின்ற பிரதான காரியம். அன்பு 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 என்று ஆதி முதல் கடைசி வரையிலும் கூட தேவன் அன்பாகவே இருக்கிறார். மட்டுமல்ல, நாமும், நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதத்தில் வாசிக்கும் பொழுது எடுத்துகள் வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 39 முடிய பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 முதல் 39 முடிய. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த காரியங்களிலே இயேசு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலும் சரி, குழுவாகவும் சரி, திரளான ஜனங்கள் தம்மிடத்திற்கு வந்தாலும் சரி, அவர் கற்றுக் கொடுத்த பாடம் எல்லாம் அன்பை குறித்து. கர்த்தர் அவனை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன? இதோ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு மனதோடு நீ அன்பு கூறுவாயாக. ஆம், நீ தேவனை நேசிக்க விரும்பினால், கர்த்தரிடத்தில் அன்பு கூற விரும்பினால், ஏனோதானமாக அலட்சியமாக, ஆமென், பட்டும் படாதது போல, ஆமென், கண்டும் காணாதவர்களாக அல்ல, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு ஆமென் சிந்தனைகளோடும் உன் தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. வேதம் சொல்லுகிறபடி இது முதலாவது பிரதான கற்பனையாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு ஒப்பனையான இரண்டாவது கற்பனை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். அது என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. தேவனை நேசிப்பதிலே நாம் முழு மூச்சோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நாம் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, அதோடு கூட போதாது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும் பொழுது பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஆமென். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், எதற்காக கர்த்தர் இப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால், 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 20, 21வது வசனத்திலே இதற்கான விடையை நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். நன்றாய் பார்த்தீர்களா? வாசிக்கப்பட்ட பகுதி அழகாய் சொல்லுகிறது. ஆமென். உன்னை போல பிறனிடத்திலே நாம் அன்பா இருக்கணும், பிறனை நேசிக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது மட்டுமல்ல, தேவனிடத்திலே நாம் அன்பா இருக்கிறோம் என்று சொல்லி ஒருவன் சொல்லியும் வேதம் சொல்லுகிறபடி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யனாய் இருக்கிறான். பகை, அன்புக்கு எதிர்ச்சொல் பகை, வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் சாத்தானால் உண்டாகுகிற காரியங்கள். ஆமே, எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, உங்களில் பகை இருக்கக்கூடாது, உங்களிலே கசப்பு இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே வெறுப்புகள் இருக்கக்கூடாது என்று அப்படி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானதோட பிள்ளைகளை, நாம் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறோம், தேவனை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நாம் சொல்லியும் சகோதரனுக்கு நாம் எந்த விதமான அன்பை காண்பிக்க விட்டால் அது பொய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்டதான பொய்யான அன்பில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு தெய்வத்தை நேசிக்கிறோம் என்று தெய்வத்திற்கு எதையோ செய்கிறோம் என்று சொல்லி அங்கு அதிகமாக தேவாலயங்களுக்கும் கோவில்களுக்கும் சென்று நாம் அநேக பூஜைகளை செய்கிறோம், அநேக பிரார்த்தனைகளை செய்கிறோம், அநேக விதத்திலே தேவனை நேசிக்கிறோம் என்று தேவாலயத்திலே நம்முடைய முழு இருதயத்தோடு முழு மனதோடு அநேக கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வரும் வழிகளிலே எத்தனை ஏழைகள், எத்தனை எளியவர்கள், எத்தனை திக்கற்றவர்கள், எத்தனை அனாதைகள், ஆமென், நாம் கண்டும் காணாதவர்களை போல கடந்து வருகிறவர்களாய் இருப்போம். ஆமென். கர்த்தரோ உன் பிறரை நேசி என்று சொல்லுகிறார். உன் பிறரை நேசி, உன் சகோதரனை நேசி, அது என்னை நேசிப்பது போல் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். தேவாலயங்களுக்குள் வந்து நாம் என்ன பெரிய ஆராதனைகளை செய்கிறவர்களாய், பக்தியுள்ளவர்களாய் தேவ சந்நிதியிலே காணப்பட்டாலும் கூட நம் அருகில் இருக்கிற மற்றவர்களிடத்தில் அன்பாயிராவிட்டால், நாம் காண்கின்ற சகோதரர்களையும் சகோதரிகளையும் அரவணைக்காவிட்டால், அவர்கள் மேல் அன்பு கூறாவிட்டால், அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால், அவர்களை நேசிக்காவிட்டால்
தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இல்லை என்பதே பொருள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆலயங்களுக்குள் நாம் எதையோ கொண்டு வரலாம், பொருள் கொண்டு வரலாம், பொன்னை கொண்டு வரலாம், வெள்ளியை கொண்டு வந்து ஆலயங்கள்ல கொட்டலாம். ஆனா தேவன் சொன்ன வார்த்தையின்படி நீ வரும் வழியிலே, ஆலயத்திற்கு வெளியே, நம்முடைய வீடுகளுக்கு அருகிலே அல்லது நம்முடைய சந்தை வெளியிலே எத்தனையோ தரித்திரர்கள், எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ விதமான ஆமென் எளிய மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியவர்களில் எதை நீங்கள் அவர்களுக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நேரங்களில் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் எல்லாம் கூட நாம் அதிகமாய் ஏழைகளை நேசிக்க வேண்டும், எளியவர்களை நேசிக்க வேண்டும், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். மட்டுமல்ல, இதோ நமக்கு பிறர்களாயிருக்கக்கூடிய நமக்கு அருகில் இருக்கிற சகோதர சகோதரிகளையும் நாம் அதிகமாய் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். என் ஆண்டவர் இப்பேற்பட்ட அன்பு இல்லை என்று சொன்னால் இந்த பூலோகத்திற்கு அவர் வந்திருக்கவே முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த ஒரே நோக்கம் பாவிகளாய் இருக்கிற நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மை ரட்சிக்கவும், நம்மை தூய்மைப்படுத்தவும், நம்மை பரிசுத்தப்படுத்தவும், அவருடைய ராஜ்யத்திற்கு மீண்டும் அழைத்து செல்லும்படியாக பூலோகத்திற்கு கடந்து வந்திருக்கிறார். அவருடைய அன்பு மகா பெரியது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே ஏதோ வசதி படைத்த பணக்காரர்களையும் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் அல்லது வேதபாரகருடைய வீடுகளுக்கு சென்று அவர்களோடு கூட சம்பாசித்தவராயில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளோடும் பரதேசிகளோடும் ஒன்றுமில்லாத அனாதைகளோடும் திக்கற்றவர்களோடு கூட குஷ்டரோகிகளோடு கூட அதிகமாய் நேரத்தை செலவழிக்கிறவராய் காணப்பட்டார். அவர்களை ஆதரித்தார், அவர்களை ஆறுதல் படுத்தினார், அவர்களை அரவணைத்தார், அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இது தெய்வீக அன்பு. இந்த அன்பிலே நீங்களும் நானும் வளர வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய அன்பு. நான் கடவுளை நேசிக்கிறேன், தெய்வத்தை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் பொருள் என்ன? கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஹல்லேலூயா. தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவர் சொன்ன வார்த்தைகளின்படி வாழ்ந்தாலே நாம் கர்த்தரை நேசிக்கிறோம் என்பது பொருள். ஒருவேளை தெய்வத்திற்கு கொடுக்க, கடவுளுக்கு கொடுக்க நம்மிடத்துல பொன்னோ வெள்ளியோ இல்லாமல் இருக்கலாம். அவன் வெளியேறப்பட்ட பொருட்கள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். கடவுளுக்கு என்று செய்ய, அவன் தேவனுடைய திருப்பணிக்காய் கொடுக்க நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்ன? ஏதோ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதே, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதே, அதுதான் தேவனுக்கு நாம் காண்பிக்கிற அன்பு. அவருடைய கற்பனை கைக்கொள்வதே அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவது என்பது பொருளாய் இருக்கிறது என்பது தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், தேவனுடைய வார்த்தைகள் பாரமானவைகள் அல்ல. நாம் அவைகளுக்கு செவி கூடாதபடிக்கு, அவைகளை கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு மிகவும் கடினமானவைகள் அல்ல, பாரமானவைகள் அல்ல, லெகுவானவைகள். அவருடைய நுகம் லெகுவானது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான பிள்ளைகளே, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் எவைகள் எல்லாம் இதை செய்யுங்கள், இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ, நாம் அப்படி செய்யும் பொழுது, அப்படி வாழும் பொழுது, அப்படி நடக்கும் பொழுது, ஆம், நாம் கர்த்தரிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்பது கீழ்ப்படுதலே தேவனுக்கு அன்பு செலுத்துவதை போல வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறவர்களுக்கு, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு என்ன பலன் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். நான் கடவுளை நேசித்தால், தெய்வத்தை நேசித்தால் எனக்கு கிடைக்கின்ற பலன் என்ன?
வேதம் சொல்லுகிறது. யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 20:6வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். பிரியமானதோட பிள்ளைகளை, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். பார்த்தீர்களா? தேவனுடைய இரக்கங்களுக்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறுவோம். தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியவைகள். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஆமென் நம் மக்களை மற்றவர்களை சார்ந்து வாழாதபடிக்கு தேவனுடைய இரக்கங்களை சார்ந்து வாழும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு போதும், அவருடைய இரக்கங்கள் நமக்கு போதும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக, அதாவது 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராக இருப்பேன் என்று. ஆண்டவருடைய இரக்கத்திற்கு தகுதியானவர்களாக நீங்களும் நானும் மாறுவோம். எனவே அற்பமான காரியங்களுக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக நாம் தேவனை விட்டு தூரம் போகாதபடி, தேவனுக்கு துரோகிகளாகவோ அல்லது தேவனை வெறுக்கிறவர்களாகவோ அல்லது தேவனை பகைத்து கொள்ளுகிறவர்களாகவோ இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போமாக. ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நமக்கும் தேவனுக்கும் விரோதம் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், தேவன் மேல் நமக்கு எப்பொழுது கோபம் வரும், தேவனை விட்டு நாம் எப்பொழுது தூரம் போவோம், பிரிந்து போவோம் என்று பிசாசானவனுடைய ஆமென் சிந்தனைகள் எப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் பிசாசுக்கு இடங்கூடாதபடிக்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்போம். தேவனிடத்தில் அன்பாய் இருப்போம். தேவனிடத்தில் அன்பாய் இருப்பது மட்டுமல்ல, இந்த பூமியில வாழும் நாட்கள் எல்லாம் பிறனிடத்திலும் அன்பாய் இருப்போம். நாம் காண்கின்ற சகோதர சகோதரிடத்திலே அன்பாக இருப்போம். அன்பை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே முதல் 8 வசனங்கள் அழகாக அன்பை குறித்து விவரிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லி வைத்திருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் வேதம் சொல்லுகிறது, நான் மனுஷர் பாஷைகளையும் தேவதூதர் பாஷைகளிலும் நான் பேசினாலும் கூட, நீ எப்பேற்பட்ட மொழிகளை தெரிந்தவனாய் அறிந்தவனாய் இருந்தாலும் பேசுகிறவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், எனக்கு அன்பு இல்லை என்றால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போல இருப்பேன் என்று, ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருப்பேன். வாட் இஸ் த யூஸ்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வெறும் சத்தம்தான். எத்தனை பாஷைகள் பேசினால் அன்பில்லாவிட்டால், உன் அயலானை நேசிக்க தெரியாவிட்டால், உன் நண்பரை நேசிக்க தெரியாவிட்டால், உன் குடும்பத்திலே உன் கணவர், உன் பிள்ளைகள், உன் மனைவி போல குடும்பத்தில் உள்ளவர்களை நேசிக்க அறியாவிட்டால், தெரியாவிட்டால் என்ன பிரயோஜனம்? வேதம் சொல்லுகிறது, நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாயிருந்தும் நடக்க போகிறவைகளை, நடந்தவைகளை, நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் கூட தெளிவாய் துல்லியமாய் கவனித்து அல்லது அறிந்து சொல்லுகிறவனாய் இருந்தாலும் கூட, சகல ரகசியங்களை எல்லாம் நான் அறிந்தவனாய் இருந்தாலும் கூட, சகல அறிவை உடையவனாய் இருந்தாலும் கூட என்ன பிரயோஜனம்? வேதம் சொல்லுகிறது, அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு எனக்கு இராவிட்டால் அது ஒன்றுமே இல்லை.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், இன்றைக்கு நிறைய பேர் அன்னதானம் செய்வார்கள். அந்த அன்னதானத்தில் அன்பிருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏழைகளையும் எளியவர்களுக்கு உபசரிக்கும் பொழுது, தாழ்த்தப்பட்டவர்களிடத்தில் போகும் பொழுது, அது உண்மையாகவே அது பசி ஆற்றக்கூடியதா இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு போட்டோவுக்காக நாம் அன்னதானம் செய்கிறோமா? விளம்பரங்களுக்காக நாம் தர்மம் செய்யக்கூடாது, பிறருடைய காணும்படியாய் செய்யக்கூடாது என்ற கர்த்தர் பல இடங்களில் சொல்லி வைத்திருக்கிறார். நாம் செய்கின்ற தர்மங்கள், அன்னதானங்கள், தான தர்மங்கள் எல்லாம் கூட வலது கையாலே செய்யப்படுகிறது, இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆமென். அவ்வளவு ஆண்டவர் ரகசியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க எவ்வளவுதான் தர்மங்களையும் தானங்களையும் செய்தாலும் கூட அன்பு நமக்கு இல்லாவிட்டால், அது மட்டுமல்ல, என் சரீரம் சுட்டெரிக்கப்படுவதற்கும் நான் கொடுத்தாலும் கூட அக்கினிலே என்னை எரித்து விடுங்கள், தெய்வத்திற்காக, சாமிக்காக என்று நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுத்தாலும், அன்பில்லாதவனாய் நாம் அந்த காரியத்தை செய்வோமையானால், இரக்கமில்லாதவனாய் நாம் அப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் இருப்போமே ஆனால், வேதம் சொல்லுகிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் எரிந்து சாம்பலாகிறது தான் மிச்சம். அதனால தேவனிடத்திலிருந்து ஒரு பலனும் நமக்கு கிடைக்காதான். எனவே அன்புதான் முக்கியமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் சுட்டெரிக்கிறவர்களாய், சரீரம் முழுதும் பீருண்டதாய், கிழிக்கப்பட்டதாய், ரத்தம் சிந்தப்படுகிறதாய், ஆமென், தியாகிகளை போல செயல்பட்டாலும் கூட அன்பற்றவனாய், நேசமில்லாதவனாய், இரக்கமில்லாதவனாய் நாம் அப்பேற்பட்ட காரியங்களில் ஈடுபடும் பொழுது என்ன பிரயோஜனம்? பிரியமானதோட பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஆமென், அன்பு நீடிய சாந்தம், அன்பு நீடிய பொறுமையுள்ளதான். அது மிக 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 பொறுமை நிறைந்ததாயிருக்கிறது. பொறுமை என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பொறுமை, யோபுவின் பொறுமை வேதத்தில் பக்தர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சோதனைகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, தாமதங்கள் மத்தியிலே, பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியிலே நம்முடைய பொறுமையை, சாந்தத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் அறியாத பெரிய காரியங்களை நம்மால பார்க்க முடியும். சாந்தமாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை சாதிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். சாந்தமாய் இருக்கும் பொழுது அன்பு, நீடிய சாந்தமும், தயவும், ஆமென், நம்மிடத்துல அந்த தயவு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு என்பது தயவு நிறைந்தது. இட் ஹாஸ் த பிட்டினஸ், பிட்டி இருக்கிறது, அங்கு தயவு இருக்கிறது. மற்றவர்கள் மேல் நமக்கு ஒரு விதமான, ஆமென், அந்த இரக்கம் மட்டுமல்ல, தயவாய் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். அன்புக்கு பொறாமை இல்லை, எந்த சூழ்நிலையிலும் பொறாமைப்படாது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றே விரும்பும். தன்னை காட்டிலும் தனக்கு இல்லாவிட்டாலும் கூட பிறர் நன்றாக இருக்கணும், அவர்கள் வாழணும், அவர் சுகமா இருக்கணும், அவர் சந்தோஷமா இருக்கணும், மற்றவர்கள் நிம்மதியாய் வாழணும் என்று விரும்பாத அன்பு. ஆமென். ஆனா சத்ருவோ எப்பொழுது பார்த்தாலும் பார், அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், இவங்க ஓஹோன்னு இருக்கிறாங்க, அவங்க நல்லா சாப்பிடுறாங்க, அவங்க நல்ல உடைகள் அணிந்து கொள்கிறார்கள், நல்ல காரு பங்களா எல்லா உடையவர்களா இருக்கிறாங்க. பொறாமையினாலே பிசாசானவன் நம்முடைய எலும்புகள் எல்லாம், ஆமென், ஒன்றுமில்லாமல் ஆக்குவான். பொறாமையோ என்றால் எலும்புரிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. பொறாமை அடையும்படியாய் செய்வான். ஆனா அன்புக்கு பொறாமை இல்லை. நீ தேவனுடைய அன்பிலே பொறாமை இல்லை. பிறருடைய மேன்மையை, பிறருடைய உயர்வை, பிறருடைய ஆசீர்வாதத்தை கண்டு மகிழ்ச்சி அடை, சந்தோஷப்படும். அதுதான் தேவனுடைய அன்பு. பிரியமானதோட பிள்ளைகளை, நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், அவருடைய ஆசை. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீராக என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானதோட பிள்ளைகளை, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும். இதுதான் கடவுளுடைய ஆசை. எனவே இந்த நாளிலே அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது.
எப்பொழுதுமே நான் இது செய்தேன், அது செய்தேன், நான் இப்படியெல்லாம் கொடுத்தேன், இவ்வளவெல்லாம் தர்மம் செய்தேன், நான் இப்படியெல்லாம் கடவுளுக்காக செஞ்சேன், நான் ஆலயத்திற்கு இவ்வளவு செஞ்சேன் என்றெல்லாம் புகழாது. ஆமென். அது இருமாப்பா இராது. இங்கு ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்காது. அயோக்கியமானதை செய்யாதான். அயோக்கியமானவைகளை செய்யாது, யோக்கியமானவைகளை செய்யும். அன்பு எப்பொழுதுமே நல்லவைகளையே கற்பிக்கும், நல்லவைகளையே செய்ய வைக்கும், நல்லவைகளையே போதிக்கும். அன்பு நல்லவைகளையே மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கும். அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு விளைவிக்காது, பிறருக்கு எந்த விதமான தீமையோ தீங்கையோ நினைக்காது. அதுதான் அன்பு. தற்பொழிவை நாடாது, சினமடையாது. வேதம் சொல்லுகிறது, சினமடையாது. எந்த சூழ்நிலையிலும் அது கோபிச்சு கொள்ளாது, சினமடையாது. அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. ஆமென். அன்பை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அன்பிலே இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. எனக்கு அருமையான பிள்ளைகளே, அன்பு contains so many blessings, அதாவது so many good characters. தேவ ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக அநேக நல்ல குணாதிசயங்கள், பண்புகள் கொண்டதாக இருக்கிறது அன்பு. அது தேவனுடைய அன்பை. நாம் உலகத்தினுடைய அன்பு அல்ல. உலகத்தினுடைய அன்பெல்லாம் எல்லாம் பொய், வேஷம், பித்தலாட்டம், அது மாயமாலமானது. ஆனா கர்த்தருடைய அன்பு, தேவனுடைய அன்பு, அது மெய்யான அன்பு, மெய்யான அன்பு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்மேல் வைத்த அன்பு எப்படிப்பட்ட தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரையும் ஆண்டு சொல்றாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமென். ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இயேசுநாதரை நம்பி வாழ்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் கெட்டு போக கூடாதபடிக்கு, அவர்கள் நம்பிக்கை வீண் போக கூடாதபடிக்கு, எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வுலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய அன்பு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்ததே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. நமக்காக தம்முடைய ஒரே மகனாக இயேசுவை சிலுவையிலே பலியாக, ஆமென், ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் மன்னிப்புண்டாக்கி நம்மை நித்திய ஜீவனுடையவர்களாக, நித்திய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாக மாற்றின அன்பு. இவர்கள் கேடுகெட்ட எனக்கு என்ன? இவர்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள். இந்த மனிதனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஒதுக்காமல், வெறுக்காமல், நாம் எல்லோரும் மீண்டும் தேவ சாயலோடு கூட மனம் திரும்பினவர்களாய், மன்னிப்பு பெற்றவர்களாய், தேவ ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாய், ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாய் மாறுவதற்கு தம்முடைய ஒரே மகனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை இந்த பூமியில பலியாய் கொடுத்து அவர் மூலமாய் நித்திய ஜீவனை பெற, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாக, அந்த விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் இருக்க, ஆமென், தேவனுடைய அன்பு விதமாக வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரு வார்த்தை வாசிப்போம். ரோமர் 8:32 வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தவர், நமக்காக பூமியில் அனுப்பி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தவர். ஆமென். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தரமாட்டாரா? நிச்சயமாய் தருவார். அவருடைய அன்பு பெரியது. தேவனுடைய அன்பு பெரியது. தேவனுடைய இரக்கம் பெரியது. அன்பு என்பது கொடுப்பது. அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தை கொடுக்கும். அன்பிலே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு. இது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் கொண்டிருந்த அன்பு நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் சகித்தார், எல்லாவற்றையும் தாங்கினார். நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் விழுந்தாலும் அவர் இதெல்லாம் சகித்தார். நமக்காக, நமக்குடைய சமாதானத்திற்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் எப்படி ஆகிலும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று நாம் இவ்வளவாய் நேசித்த கர்த்தர் மற்றவைகளையும் அருள் செய்வார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆம், கர்த்தரை போல இந்த பூமியிலே நாம் வாழ்வோமாக. பிறரிடத்தில் அன்பாயிருந்து பிறரை நேசித்து அவர்களுக்கும் தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தி அவர்களையும் நித்தியத்திற்கு நேராக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நாம் கொண்டு வருவோமாக. பிறருக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும். இதுதான் அன்பு, இதுதான் கர்த்தருடைய அன்பு. நம்மை நேசித்த தேவன் அவர்களையும் நேசிக்கிறார் என்று வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய செயல்களிலும் அது வெளிப்படுத்தி காண்பித்து அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாற்றுவோமா? ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, நாமும் அப்படியாகவே உலகத்திற்குள் சென்று எத்தனையோ ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். வழி தெரியாது ஆடுகளைப் போல திசை கெட்டு திரிகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை நல்ல வழிப்படுத்தி, அவர் நல்ல வழியில நடத்தி, அவர்களுக்கு வேண்டிய சத்தியத்தை சொல்லி, அவர்களுக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனால் கிடைக்க அவர்களுக்காக நாம் பிரயாசப்படுவோம். தேவன் தாமே இப்படி செய்ய நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. நாமும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாயும் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் மிக மேலான ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாய் மாறுவோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. ஆமென். God bless you.